கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தியவான் என்பவர்கள் யார்? யோவான் 18:37 சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலாத்துவினிடத்தில் தன்னை குறித்து கூறுகிறதை பார்க்கிறோம். இதிலிருந்து சத்தியவான்கள் என்பவர்கள் நம்முடைய ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் என்று அறிந்து கொள்கிறோம். மத்தேயு 7:24-25 நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நாம் நம்முடைய ஆண்டவரின் மேல், நம்முடைய கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டிருந்தோமானால் நாம் அழிந்து போகாதபடிக்கு நிலைத்திருவர்களாய் காணப்படுவோம். சங்கீதம் 18:2 கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். வசனம் 31 கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனே அன்றி கன்மலையும் யார் என்று எழுதியிருக்கிறபடி அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று 1 கொரிந்தியர் 10:4 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலமாய் சாட்சி கொடுக்கிற பொழுது அப்போஸ்தலர் 2:36 ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்று சொன்னான். வசனம் 37 இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வசனம் 40 இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். வசனம் 42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். வசனம் 44 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். வசனம் 46-47 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம்பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். இதிலிருந்து சத்தியவான்கள் அல்லது உண்மையானவர்கள் யார் என்று பார்ப்போமானால், நம்முடைய சகோதரன் அல்லது எந்த குறைச்சல் உள்ளவனுக்கும் நம்முடைய பொருள்கள் மற்றும் ஆஸ்தியிலே உதவி செய்து அவர்களை தேற்றி அவர்களுக்கு ஜீவ வழியை காட்டி கன்மலையாகிய கிறிஸ்துவினிடத்தில் நிலைத்திருக்க செய்கிறவனே என்று அறிகிறோம். ஆகையினால் பிரியமானவர்களே, யாக்கோபு 1:27 சொல்லப்பட்டிருக்கிறபடி திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்று பார்க்கிறபடி நாம் உண்மை உள்ளவர்களாயிருந்து நன்மை செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.